அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஒரு ஷாக்கிங் தான். எப்படி சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக பாஜக முடிவு செஞ்சாங்க? எப்படி தேர்தல் வச்சா கூட சிபிஆர் சுலபமா ஜெயிச்சுட்டு போயிடுவார். அடுத்த இந்தியாவின் துணை ஜனாதிபதி நம் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்பதை நம்ம உறுதியோட சொல்லலாம். சிபிஆருக்கு பதவி ஆசை கிடையாது. அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு 25 வருஷமா தெரியும். வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். தலைமை என்ன சொல்றதோ அது இப்படி கேட்பேன். பதவி வர தேடி வரும். மோடியோட கொள்கை என்னன்னா, எப்ப நீ பதவி பத்தி கேட்காம இருக்கியோ நானே உனக்கு கூப்பிட்டு பதவியை கொடுப்பேன். நீ பதவின்னு கேட்டா கொடுக்க மாட்டேன். இதான் மோடியோட தாரக மந்திரம். மோடி தமிழ்னு பேசுறதுக்கு காரணமே திராவிடியன் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை, தமிழ் என்ற கொள்கை கையில் எடுத்தாதான் முடியும் அப்படின்ற கொள்கை கையில் எடுத்து பண்ணிட்டு வர்றார். அதோட ஒரு பங்கு, ஒரு பாட்டு தான் சிபிஆரை துணை ஜனாதிபதியாக நியமனம் பண்ணது. வைகோ போகமாட்டார் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஏன்னா வைகோ பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரணும்னு காத்துட்டு இருக்காரு. இப்போ பாஜகவோட கூட்டு சேரலாமான்னு. வைகோவும் வைகோ சன்னும் பாஜகவோட கூட்டு சேரலாமான்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது சிபிஆர் என்ன கட்சி வேணா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், RS ஆகட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஒரு தமிழர் போட்டி போடும்போது மனமாச்சரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. கொள்கைங்கிறது கொள்கை தாங்க. காங்கிரஸ் கூட தான் கொள்கை வேறுபாடு இருந்தது. இப்போ உங்க கூட்டணிக்கு எல்லாம் கொள்கையோடயா இருக்கீங்க. திமுக கூட்டணிக்கு எல்லாருக்குமே ஒரே கொள்கையா? காங்கிரஸ்ல சொல்றாரு 100 சீட் வாங்கி துணை முதலமைச்சர் கேட்போன்னு. அது கொள்கையா? அது ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா? ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆரம்பிச்ச ஸ்டாலின் எதிர்க்க மாட்டார் நான் நம்புறேன். ஏன்னா இது காங்கிரஸ் தலைவர் போஸ்டோ பிஜேபி தலைவர் போஸ்டோ இல்ல, தேர்தல் இல்ல. இது கான்ஸ்டிடியூஷனல் பதவி. ஒரு தமிழர் வருவதை ஸ்டாலின் தடுப்பாரா, அவருக்கு எதிர்த்து ஓட்டி போடுவாரா என்பதை நம்ம பார்க்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். இந்திய துணை ஜனாதிபதி வேட்பாளராக, அதாவது என்டிஏ கூட்டணியின் இந்திய துணை ஜனாதிபதியின் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அவர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநர். அங்கிருந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணியால் அறிவிக்கப்பட்டிருக்காரு. பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. பீகார் எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு பீகாரை சேர்ந்த ஒருவரோ அல்லது வட இந்தியாவை சேர்ந்த ஒருவரோ தான் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாமளே பேசியிருந்தோம். நம்முடைய யூகங்களையெல்லாம் தவிடுபொடி ஆக்கியிருக்காங்க பாஜக. சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஒரு ஷாக்கிங் தான். எப்படி சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக பாஜக முடிவு செஞ்சாங்க? என்ன பின்னணி? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிபி ராதாகிருஷ்ணன் தான் அடுத்த இந்தியாவின் துணை ஜனாதிபதி. தேர்தல் வச்சா கூட வெற்றி பெறுற அளவுக்கு என்டிஏட்ட பலம் இருக்கு. என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் சிபிஆருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக்கிறேன். சிபிஆர் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்தெடுத்ததில் பெரும்பங்கு வகித்தவர்களில் ஒருவர் சிபிஆர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சிபி ராதாகிருஷ்ணன் எந்த பதவியுமே வேண்டாம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் 2 தடவை எம்பியாக இருந்துட்டார். 2 தடவை 98, 99 இருந்தார். 2014 அவர் பேருடைய ஒருவராலேயே தோற்கடிக்கப்பட்டார் கோயம்புத்தூரில். அதில் மனசு வெறுத்து போயிட்டார். வேணாம், நம்ம கட்சிக்காரனே நம்மளை தோற்கடிக்கும் போது நம்ம எதுக்கு போட்டி போடணுன்னு விலகிட்டார். ஆனால் மோடியும் சிபிஆரும் எவ்வளோ நண்பர்கள் என்பதை பக்கத்துலேருந்து டெல்லியில் பார்த்தவன் நான். சிபிஆர் அப்படின்னு தான் குரல் கொடுப்பார் மோடி. மோடியோட நெருக்கமான ஒரு சில தமிழக தலைவர்களில் நான் அடித்து கூற முடியும், சிபிஆர் முதன்மையானவர். எப்படி சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு 2 பேரும் நட்பு, ரொம்ப நட்பு. அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஜனாதிபதி வட இந்தியராக இருந்தால் துணை ஜனாதிபதி தென்னிந்தியராக இருப்பார். ஜனாதிபதி தென்னிந்தியராக இருந்தால் வட இந்தியர் துணை ஜனாதிபதியாக இருப்பார். இது வெங்கையா நாயுடு, ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் கரெக்டாக வந்தது. அதுக்கு பிறகு 2 பேருமே வட இந்தியர். ஸோ இந்த தடவை மோடி முடிவு பண்ணாராம், சவுத் இந்தியாவிலேருந்து யாருக்கா ஒருத்தர் கொடுக்கணும், ப்ரிஃபரபிளி தமிழ். ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வருது.
தமிழ்நாடுக்கு முன்னாடி பீகார் இருக்கே சார். பீகார் இருக்குது. பட் தமிழ்நாடு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு பீகாருக்கு கொடுக்கறதா இருந்து அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு முதலமைச்சர் போதும், எனக்கு வந்து இந்திய துணை ஜனாதிபதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைச்சதுக்கப்புறம் அவரை கம்பல் பண்ண மோடி விரும்பலை. நிதிஷ் வேண்டான்ட்டார். வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன பண்ண முடியும்? வெங்கையா நாயுடு மாதிரி பிடிச்சி உட்கார வைக்க முடியுமான்னு. ஸோ சிபிஆர் முடிவு ஆகிறதுக்கு முன்பு ஒரு தமிழர் என்ற அளவில் பேச்சுவார்த்தை ஆர்எஸ்எஸ்ஸிடம் வைக்கப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கேட்காம மோடியோ பாஜகவோ பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் நல்ல சாய்ஸ் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ போட்டி யார் இருந்ததுன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் சேஷாத்ரி சாரி என்ற டெல்லியில் வசிக்கும் மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர், தமிழர் ஆர்கனைசர் பத்திரிகையோட ஆசிரியர் ஓகே சேஷாத்ரிச்சாரி, அவர் பேரும் அடிபட்டது. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸோட சாய்ஸாக கருதப்பட்டார். ஓகே. அதற்கு அப்போ வந்து சிபிஆர் பேர் எதுலேயுமே இல்லை. முதல்ல சொன்னபொழுது சேஷாத்ரிச்சாரி ப்ளஸ் அதர் நார்த் இந்தியன் லீடர்ஸ் அப்படின்னு வந்தது. மோடி சொன்னாரா சவுத் இந்தியன் எடுத்துக்கலாம் அப்படின்ற பொழுது மோடி ப்ரப்போஸ் பண்ண நேம் சிபிஆர். ஓகே. ஆர்எஸ்எஸ் உடனே எஸ் சரின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா சிபிஆரை விட ஒரு ஆர்எஸ்எஸ் தியாகி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பார்க்குறது அரிது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸே ஒத்துக்குச்சு. ஸோ சேஷாத்ரிச்சாரிக்கு வேறு ஏதாவது நல்ல போஸ்ட் கொடுக்கலாம், சிபிஆரை வந்து துணை ஜனாதிபதி ஆக்குங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். மோடியும் சிபிஆரை எவ்வளோ நண்பர்கள் என்பது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய நட்பு தொடர்ந்தது. மோடிகிட்ட ஒரு பழக்கம், அவர் சாதாரண மோடியாக காரியகர்த்தாவாக அவர் 1999 தான் அகில இந்திய பொது செயலாளரானார். அது வரைக்கும் காரியகர்த்தா அந்த மாதிரி போஸ்டாக இருந்தார். அப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கார். அப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது சாதா மோடி ஒரு 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 காரியகர்த்தா தலைவர். அப்போ மோடியை யார் யார் எப்படி ட்ரீட் பண்ணாலும் மோடிக்கு யானை மூளை சக்தி, மூளை ஜாஸ்தி, யானை ஞாபக சக்தி. யார் யார் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ பிரதமரானவனே அந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார். ஓகே. இது அமெரிக்காவில் வாழும் பாஜக தலைவர்கள் உட்பட நான் சாதாரண ஆளாக இருக்கும்போது நீ எப்படி என்னை மதித்த? அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பாஜக தலைவர் மோடி வந்தபொழுது சீட் ஃபுல்லாகிடுதான் அமெரிக்காவில், நியூயார்க்கில் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸு பிஜேபியில். அந்த டாக்டரை சீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னார். மோடி பிரதமர் ஆகிட்டு அமெரிக்கா வந்தபோது அந்த டாக்டர்கிட்ட கை கூட கொடுக்க மறுத்தார். நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். மோடி அந்த மாதிரி ஒரு பிடிவாதை கொண்டு ஓடுவார். அப்போது சில தலைவர்கள்லாம் மோடியை சரியாக மதிக்கலை தமிழ்நாட்டில். ஏதோ மோடி வராரு போட்டோம் அப்படின்னு. ட்ரெயினில் தான் வருவார் மோடி. அப்போது டெல்லியிலேருந்து ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறது யார் தெரியுமா? சிபிஆர். ஓகே. அப்போ அவர் வந்து பொது செயலாளராக இருந்தார். ஓகே. பாஜகவுடைய மாநில செயலாளர். சிபிஆர் 1996 மாநில செயலாளராக இருந்தார். அப்போது மோடியை போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணி, அப்போ மோடி பிரதமர் ஆவார்னு பாஜகவில் யாருக்கும் தெரியாது, சிபிஆருக்கும் தெரியாது, மோடிக்கே தெரியாது. அது இல்லாமல் அத்வானி ரத யாத்திரை வந்தபொழுது சாரதியாக வந்தது தான் மோடி. அந்த மோடி ரத யாத்திரை தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகம் பண்ணதே சிபிஆர் தான். சிபிஆர் தலைவராகவோ அதுவாகவோ நிறைய போஸ்டில் இருந்திருக்கார். தமிழக பாரத கட்சியின் தலைவராகவும் இருந்திருக்கார். ஆமாம். அவர் செயலாளராகவும் இருந்திருக்கார். அந்த சமயத்தில் அத்வானி ரத யாத்திரை வரும்போதெல்லாம் மோடிஜியும் சிபிஆரும் நெருங்கிய நண்பர்கள். ஓகே. சிபிஆர் அவர் கொண்டு போய் மசால் தோசை வாங்கி கொடுப்பாராம் ஹோட்டல்லாம். அவர் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த நட்பு தொடர்ந்து வந்தது. 2014 பிரதமராக தேர்ந்தெடுத்த உடனே குஜராத் பவனில் சிபிஆர் கிளம்புறதுக்கு இருந்தார். சிபிஆர் வெயிட் அப்படின்னு அவர் கூப்பிட்டதை என் காதால் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மிக 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 நெருங்கிய நண்பர்கள். ஆனால் சிபிஆர் வந்து எந்த கான்ட்ரவர்சியில் சிக்காதவர். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 80% பேர் ஊழலில் திரிஞ்சாங்கன்னா சிபிஆர் அதற்கு விதிவிலக்கு. தமிழக பாஜகலே எவ்வளோ பேர் மீது எவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பணம் அடித்தான், 100 கோடி பண்ணான், 500 கோடி பண்ணான், 2000 கோடி பண்ணோன்னு. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சிபிஆர். அது மோடிக்கு தெரியும். மோடிக்கு தெரியாத விஷயமே தமிழ்நாடு பாஜக நடக்க எதுவும் கிடையாது. மோடிக்கு தெரியும். சிபிஆர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் கூப்பிட்டாராம். சிபிஆர் ஏன் ஒதுங்கி இருக்கீங்க? இல்லை, எனக்கு எம்பி தேர்தலில் தோற்று போயிட்டேன், இனிமேல் ஒன்றும் ஆக்டிவாக இல்லை.
யார் சொன்னது? தோற்று போனால் அதோட முடிஞ்சு போச்சா? உங்களை காயர் போர்டு சேர்மன் ஆக்குறேன், போங்க கோயம்புத்தூர் டு கொச்சின் பக்கத்தில் வீக்லி 2 நாளைக்கு போயிட்டு வாங்க. அந்த காயர் போர்டை தலைகீழ மாற்றி விட்டார் அந்த சிபிஆர். ப்ராஃபிட் மேக்கிங் யூனிட்டாக பண்ணார். மோடி ஆச்சரியப்பட்டாங்க, காயர் போர்டு ப்ராஃபிட் பண்ணுறதா? ஓ சிபிஆர் தலைவரா? அப்போ நடக்கும் அந்த நம்பிக்கை பாருங்க. காயர் போர்டு லாஸ் மேக்கிங்காக இருந்ததை ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்தில் இயங்க வைத்தவர் சிபிஆர். இத்தனைக்கும் அவர் கொச்சினில் தங்கவே இல்லை. ஓகே, கோயம்புத்தூர் தான் இருந்தார். வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போயிட்டு வந்தார். அப்போ தான் மோடிக்கு தெரிஞ்சுதான் சிபிஆர் என்ற ஒரு மெட்டீரியலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவரை ஜார்க்கண்டோட ஆளுநராக போட்டாங்க. அங்கே சிறப்பாக செயல்பட்டார். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஆளுநராக போயிருக்காங்க. சண்முகநாதன்ஜி போயிருக்காரு, இலா கணேசன் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க, தமிழிசை போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் சிபிஆர் வந்து என்ன அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக முடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். எந்த மீடியா கான்ட்ரவர்சிலையும் சிக்க மாட்டார். ஜார்க்கண்ட் முடிஞ்சவொடனே தமிழிசை விலகினோடனே தெலுங்கானா அண்டு பாண்டிச்சேரி பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அவர்கிட்ட. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஆளுநர் நியமிக்கப்பட்டார். பெரிய மாநிலம். மகாராஷ்டிராவோட முன்னாள் கவர்னர் யார் தெரியுமா? தமிழர் சி. சுப்பிரமணியம், நிதியமைச்சர். மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தார் சுப்பிரமணியம். சுப்பிரமணியத்திற்கு பிறகு மகாராஷ்டிராவின் கவர்னராக வந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். அவ்வளோ அருமையாக ஃபட்னாவிஸோடையும் அந்த கட்சிகளோடையும் சிவசேனாவோடையும் பழகி ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனார் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் ஒன்றும் எந்த குறையும் வைக்கலை. இது இல்லாமல் என்னென்னா சிபிஆருக்கு பதவி ஆசை கிடையாது. அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு 25 வருஷமாக தெரியும். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம். தலைமை என்ன சொல்கிறதோ அது இப்படி கேட்பேன். போய் சில இப்போ இருக்க மாதிரி எனக்கு கவர்னர் கொடுங்க, எனக்கு கவர்னர் கொடுங்க, எனக்கு கவர்னர் கொடுங்க, கவர்னர் கேட்குற மாதிரி அந்த மாதிரி சிபிஆர் பதவிக்கு பின்னாடி போனதே கிடையாது. ஓகே, பதவி அவர் தேடி வரும். மோடியோட கொள்கை என்னென்னா, எப்போ நீ பதவியை பற்றி கேட்காம இருக்கியோ நானே உனக்கு கூப்பிட்டு பதவியை கொடுப்பேன். நீ பதவின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். இதான் மோடியோட தாரக மந்திரம். ஆனால் பை நேச்சரே சிபிஆர் தோ இஸ் பிபிஏ படித்தா கூட, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தா கூட, அவர் எந்த பதவி அவர் காரியகர்த்தா அவர் வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். கட்சி வேலை பண்ணிட்டு இருப்பார். அவரால் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ என்ன எடுத்து அவரை துணை ஜனாதிபதியாக நியமிக்கணும்னு முடிவு பண்ண உடனே மோடியோடைய சாய்ஸ் தானே? மோடியோட சாய்ஸ், கம்ப்ளீட்லி மோடியோட சாய்ஸ். ஆர்எஸ்எஸ் டபுள் ஓகே சொல்லிடுச்சு. பிகாஸ் இஸ் ஆர்எஸ்எஸ் மேன். அவர் 10 வயசில் ஷாக்காக போய் அட்டன் பண்ணியிருக்கார். அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஏன் அவருக்கு ராதாகிருஷ்ணன் பேர் வச்சார்னா, அப்போ சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1957 பிறந்தார். 62 சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், 60லேருந்து 55 பெரிய பாப்புலர் தமிழ்நாட்டோட. அப்போல்லாம் தமிழ்நாட்டோட ஆளுமை பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி, ராஜாஜி, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், இவங்களாம் தான் தமிழக ஆளுமைகள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகள். அந்த ராதாகிருஷ்ணன் பேரை அவன் அம்மா இவங்களுக்கு வச்சதுக்கு காரணமே ராதாகிருஷ்ணன் மாதிரி வரணும்னு. என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள். துணை ஜனாதிபதியாக இருந்தார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் பேரில் வைக்கப்பட்ட சிபிஆர் துணை ஜனாதிபதி ஏற்றிட்டார். அடுத்தது ஜனாதிபதி பதவி ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, ஏன்னா இது வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் அதனால் என்ன ஆகிடுது, ஆர்எஸ்எஸும் என்டார்ஸ் பண்ணி மோடியும் என்டார்ஸ் பண்ணி பாஜகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் சிபிஆர் துணை ஜனாதிபதி ஆகுது நிச்சயம். எதிர்கட்சிகள் கேண்டிடேட் போட்டால் கூட திரும்ப திருச்சி சிவா ஒரு கேண்டிடேட்ன்றாங்க, 2-3 கேண்டிடேட் பேர்லாம் வருது வெளியில். இல்லை நார்த் இந்தியாவிலேருந்து போடப்படுறாங்க, போடலாம், அது அவங்க உரிமை, போடலாம். ஜெகதீப் தன்கரியே போட்டாலும் போடலாம். யார்? காங்கிரஸ் போட்டாலும் போடலாம். ஏன்னா அவர் இப்போது சோகத்தில் இருக்கார். எங்கே இருக்காருன்னு தெரியல, அது வேறு விஷயம். அவர் இருக்காரா இல்லையா, எங்கே இருக்கார், காணாமல் போயிட்டாரா, தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற லெவலில் இருக்கும்பொழுது அவரை தேடி பிடிச்சி காங்கிரஸ் போடுமா என்னன்னு முடிவு பண்ணல. எப்படி தேர்தல் வச்சா கூட சிபிஆர் சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடுவார். ஸோ அடுத்த இந்தியாவின் துணை ஜனாதிபதி நம் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்பதை நம்ம உறுதியோடு சொல்லலாம். சார், குறிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்கும். துணை ஜனாதிபதியை வந்து ஒரு தமிழரை வந்து நியமிச்சிருக்காங்க, ஒரு சிபிஆர் வந்து போயிருக்காரு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க? குறிப்பாக பீகார் எலெக்ஷன் இருக்குது. பிஜேபி வந்து எலெக்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியவே தெரியும். அடுத்த வருஷம் தான் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன், இந்த வருஷம் வந்து பீகார் எலெக்ஷன். பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏன் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? பீகாருக்கு அவங்க குறிப்பாக கொங்கு ரீஜியனை வந்து
இன்னும் கொஞ்சம் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஆரை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாயிடுச்சு. கொங்கு ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் சிபிஆரை வந்து ஜனாதிபதியாக போட்டிருக்காங்களா? இருக்கலாம். ஏன்னா சிபிஆர் வந்து பாஜகவாக இருந்தால் கூட எல்லா கட்சி தலைவர்களோடையும் நட்பாக பழகக்கூடியவர். போன வாரம் சிஎம் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். அதனால் வந்து எல்லா கட்சியும் ஆதரிக்கும்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. டிஎம்கே எப்படி ஆதரிக்கும்? டிஎம்கே அப்துல் கலாம் ஆதரிக்காதது இமாலய தவறு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா தமிழர் அப்துல் கலாம் வாஜ்பாயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு தமிழருக்கு எதிராக வாக்களிப்பது என்பது இந்த முறை 2வது முறையாக இருக்கும். திமுக வந்து என்டிஏல இருந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் யாரோ XYZ அவருக்கு ஓட்டு போட்டார்னா தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஓட்டு போட்டார் என்று ஒரு கேம்பெயினை பிஜேபி முதல்ல கையில் எடுக்கும். 2வது கொங்கு மண்டலத்தில் சிபிஆர் வெரி பாப்புலர். அவர் திருப்பூராக இருந்தால் கூட கொங்குல ரொம்ப அவர் அந்த கவுண்டர் அந்த அந்த பகுதியில் பிரபலமானவர். அதை சொல்லி பாருங்கள், மோடி ஒரு நம்ம கவுண்டரை நம்ம இனம் நம்ம மக்கள் இவங்க நம்ம டீம் சேர்ந்த ஒருத்தரை கொண்டு போய், அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முத்தூர் மணியன் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர். அங்கே அதிகமான கூட்டத்தில் இருக்காங்க, முத்தூர் மணியன் கூட்டம். அந்த கூட்டத்தின் வாயிலாக அங்கே இருக்கிற கவுண்டர்கள் வாக்குகள்லாம் அப்படியே சொலையாக எடுக்க முடியும் பாஜகன்ற நம்புது. அது இல்லாமல் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கொங்குப்பேட்டில் பாஜகவும் பாப்புலராக இருக்குது, அதிமுகவும் பாப்புலராக இருக்குது. திமுக கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. திமுக அங்கே வீக்காக இருக்குது. ஸோ இது தேர்தல்லையும் பயன்படுத்திக்கிறது. அதுக்கும் துணை ஜனாதிபதி வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறது இல்லை, சட்டப்படி தப்பு. ஆனால் 2-3 மீட்டிங்கில் அட்டன் பண்ணாலே அவர் முகத்தை பார்த்தாங்கன்னா சரி, மோடி இது என்னென்னா மோடி தமிழர்களுக்கு விரோதமானவர், மோடி தமிழர்களின் விரோதி அப்படின்ற பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கவே ராஜராஜ சோழன்லேருந்து ஆரம்பித்து திருவள்ளுவரில் ஆரம்பித்து இப்போ சிபிஆரில் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டில் கோபேக் மோடிங்கிறதுலேருந்து துவக்கம், அந்த துவக்க புள்ளி எங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்தது. அது எங்கே முடிஞ்சிருக்குன்னா சிபிஆர் துணை ஜனாதிபதியாக நியமிக்கிற இடத்துல முடிச்சிருக்கு. இதற்கு காரணம் தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சிகள் சேர்ந்து மோடியை புஷ் பண்ணி இந்த லெவலுக்கு. எந்த பிரதமருமே மன்மோகன் சிங் ஆகட்டும், நரசிம்மராவ் ஆகட்டும் தமிழர்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஏதோ தமிழ்நாடு ஒரு கேபினெட் இருப்பார், பி சிதம்பரம் இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், போயிடுவார். மோடி தமிழ்னு பேசுகிறதுக்கு காரணமே திராவிடியன் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை, தமிழ் என்ற கொள்கை கையில் எடுத்தால் தான் முடியும் அப்படின்ற கொள்கை கையில் எடுத்து பண்ணிட்டு வர்றார். அதோட ஒரு பங்கு, ஒரு பாட்டு தான் சிபிஆரை துணை ஜனாதிபதியாக நியமனம் பண்ணது. 2 ஆளுநர் பதவி என்பது தற்போது காலியாக இருக்குது. இல கணேசன் அவர்கள் இருந்த பதவி, நாகாலாந்து மாநில ஆளுநர் பதவி காலி. அதே போல் மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியும் காலியாக போகுது. 2 இடத்துலையுமே வந்து தமிழர்கள் தான் வந்து ஆளுநர்களாக இருந்தாங்க. ஸோ இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க? குறிப்பாக நாகாலாந்துலேயும் சரி, அதே போல் மகாராஷ்டிராலையும் சரி, தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த ஒரு பெருந்தலைகளுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்குமா? ஹெச் ராஜா வந்து மகாராஷ்டிரா ஆளுநராக போவார் அப்படிங்கிற மாதிரியான சில யூகங்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் அகாமடேட் செய்யப்பட்டார்கள். எல்ஜிக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க, சிபிஆருக்கு வந்து காயர் போர்டு வைஸ் பிரசிடென்ட் கொடுத்தாச்சு, பொன்னாருக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்தாச்சு, தெலுங்கானா ஆளுநராக தமிழிசை போயாச்சு. அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டன. இதில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு பொறுப்பு மறுக்கப்பட்ட ஒருவர் தான் ஹெச் ராஜா. ஓகே, அவர் தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் தோற்று போனார். அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான ராஜாலாம் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர்கள், தமிழ்நாட்டின் பாஜகவோட மூத்த தலைவர்கள் அவரும் ஒருவர். அதை மறக்க முடியாது. ராஜாவுக்கு வந்து தேர்தல் அரசியலேருந்து விலகிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆமாம், நான் இனிமேல் தேர்தலில் போட்டி போட மாட்டேன், வேண்டான். அடுத்த சாய்ஸ் அவருக்கு ஆளுநர் தான். அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேச்சு அடிபட்டதுன்னா, அவர் ராஜ்யசபாவில் கொண்டு போய் கேபினெட்டில் கொண்டு போய் மந்திரியாக்கிறதா ஒரு பிளான் இருந்தது டெல்லியில். ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு பதிலாக 2 தமிழர்கள் காலியான இடத்துல ஒரு தமிழராவது போடணும்னு மோடி விரும்புகிறார். அவருடைய சாய்ஸ் ஹெச் ராஜா.
ஏன்னா எல்லா சீனியருக்கும் கொடுத்தாச்சு. ராஜாவுக்கு மட்டும்தான் பொண்ணு பாஜக திருப்பி கொடுக்காத ஒரே தலைவர் ராஜா. ஸோ அவர் மகாராஷ்டிரா கவர்னராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நாகாலாந்து கவர்னராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக போகலாம். தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் ஆளுநராக போவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. இது ஒன்றும் அந்த மாதிரி கேம் கிடையாது. 2க்கு 2 1க்கு 1 அந்த மாதிரி கிடையாது. அந்த சமயத்தில் எல்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துக்கப்பட்டது. சிபிஆர் ஆல்ரெடி கவர்னராக இருந்தார், அவர் எலிவேட் பண்ணாங்க. இப்போ புதுசாக 2 பேரில் ஒரு தமிழர் ராஜா நியமிக்கப்படுவது உறுதி. அடுத்த வாரமே அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இன்னொன்று வழக்கம் போல் வட இந்தியர்களுக்கு போகிறதுக்கு. இப்போ அப்படி தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலாஷ்நாதன் பாண்டிச்சேரியில் இருக்கார், அவரும் தமிழர் தான். ராஜா இருந்தாலும் அவரும் தமிழர் தான். ஸோ அதனால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற குறையை போக்குவதற்கு தான் துணை ஜனாதிபதியே கொடுத்த பிறகு ஆளுநர் பதவி கொடுக்கலைங்கிறது ஒரு பெரிய ஒரு புகாரை எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பதவியே கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீனியர்கள் யாரும் இல்லை, கட்சிக்காக உழைச்சவர்கள் யாருமே இல்லை. முன்னாள் ஆளுநர்களை திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காத காரியம். ஓகே சார், அதே போல் இந்தியா கூட்டணியின் சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக வைகோ வருவார், திருச்சி சிவா வருவார் அப்படிங்கிற யூகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. டெல்லியில் இந்தியா பிளாக் மீட்டிங் வேறு போய்கிட்டு இருக்கு. வேட்பாளர் தேர்வு செஞ்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். குறிப்பாக திருச்சி சிவா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் போல இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு. ஆனால் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது தலைவர்கள் முடிவு செய்வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. திருச்சி சிவா ஒரு 3 முறை 4 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு. ராஜ்யசபாவில் எதை பேசணும் என்ன பேசணும் ராஜ்யசபாவோட நடைமுறை அவருக்கு நல்லா தெரியும். நல்ல சாய்ஸ் தானே இந்தியா கூட்டணியின் சார்பாக திருச்சி சிவா. திருச்சி சிவா ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக, எனக்கு தெரிஞ்சு 20-25 ஆண்டுகளாக ராஜ்யசபாவில் தொடர்ந்து டிஎம்கேலேருந்து யாருமே இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ டிகே செலங்கவன் இருந்தார், 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பாலு எப்படி தொடர்ந்து எம்பியாக இருக்காரோ டிஆர் பாலு, அந்த மாதிரி திருச்சி சிவா தொடர்ந்து ராஜ்யசபாவில் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வன்மை. சிவா பேச எழுந்தார்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், எக்ஸலண்ட்டாக பேசுவார். அந்த மாதிரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை ராஜ்யசபாவில் கொண்டு சென்றதில் பெரும்பங்கு வகித்தவர் திருச்சி சிவா. அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. டிஆர் பாலு பேர் அடிபட்டது, அவர் வயது மூப்பின் காரணமாக அது ரிஜெக்ட் ஆகிடுது. வைகோ போகமாட்டார் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஏன்னா வைகோ பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரணும்னு காத்துட்ருக்கார். இப்போது பாஜகவோட கூட்டு சேரலாமான்னு. வைகோ சன்னும் பாஜகவோட கூட்டு சேரலாமான்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது, ஏன்னா மல்லை சத்யா டிஎம்கே பக்கம் போயிட்டார். மல்லை சத்யா இருக்கிற இடத்துல வைகோவும் துரை வைகவும் இருக்க முடியாதுங்கிறது பாலபாடம். மல்லை சத்யன் டிஎம்கே ஐக்கியமாயிட்டார். கொஞ்ச நாள் டிஎம்கே ஜாயின் பண்ணிவிடுவார். ஏன்னா அவர் நல்ல ஸ்பீக்கர், நல்ல திறமையானவர், ஆர்கனைசர். அந்த இடத்துல போய் இவர் எப்படி இருப்பார்? இப்போ காங்கிரஸில் போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டு சேருமா? சேராது. ஆனால் அதே மாதிரி மதிமுக திமுகவோட கூட்டு சேர்ந்ததே ஒரு ஒட்டிக்கால் முரண். பட் இப்போ இருக்கிற மனநிலையில் துரை வைகோக்கு ஏதாவது டெல்லியில் பதவி 4 வருஷத்தில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வைகோ பாஜக பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்பொழுது அவரை வேட்பாளராக போடக்கூடிய, அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா போட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு வயது மூப் ஆகிவிட்டது, ஏஜ் ஆகிடுது. ஸோ திருச்சி சிவா ஐடியல் சாய்ஸ். ஏன்னா ஒரு தமிழருக்கு எதிராக இன்னொரு தமிழர், ஆனால் போடுவாங்களா என்னங்கிறத அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணணும். நயனா நாகேந்திரன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, சிபிஆரை திமுக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதரிப்பாங்களா? எப்படி ஆதரிப்பாங்க? இல்லை, இது என்னென்னா அப்துல் கலாம் மாதிரியே தான். அப்துல் கலாம், கலைஞர் சொன்னார், கலாம் என்றால் கலகம் அப்படின்னார். அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கவே இல்லை, தெரியல. அப்போது சொன்னாங்க திமுக கலாம் ஆதரிக்கணும். ஏன்னா கலாம் காங்கிரஸ்காரர் இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லை. ஓகே, சாரி, அவர் பிஜேபிக்காரர் இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லை. அதனால் அவர் ஆதரிக்கணும்னு காங்கிரஸ் தவிர மற்ற எதிர்கட்சிகள்லாம் முடிவு பண்ணிச்சு. ஆனால் கூட இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, பிரதீபா பட்டேல்னு பிரதீபா பென் ஒரு ஜனாதிபதி வந்தாங்க. ஆமாம், பிரதீபா பாட்டீல். சிவசேனா அவங்கள ஆதரிச்சது, காங்கிரஸ் வேட்பாளர். அப்போ யுனைடெட் சிவசேனா. நான் சொல்கிறது தனி உடையாமல் இருந்த சிவசேனா. பால் தாக்கரே இருந்தார் நினைக்கிறேன், உயிரோட பால் தாக்கரே இருந்தார். எங்கள் மண்ணின் புதல்வி போட்டி போடும்போது நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போமா, சப்போர்ட் பண்ண பிஜேபி காங்கிரஸ் கேண்டிடேட்டை. அப்போ காங்கிரஸுக்கும் சிவசேனாக்கும் பரம எதிரி அப்போது அந்த பீரியடில். ஸோ பிரதிபாவை ஜெயிக்க வச்சது காரணம்
சிவசேனா. அந்த ஆங்கிளில் தான் இப்போவும் சொல்கிறாங்க, ஒரு தமிழரை தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் தேர்ந்தெடுக்காவிட்டால் தமிழ்நாட்டின் மானம் மரியாதை என்ன ஆகுது? அவர் சிபிஆர் என்ன கட்சி வேணா இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்எஸ் ஆகட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஒரு தமிழர் போட்டி போடும்போது மனமாச்சரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. கொள்கைங்கிறது கொள்கை தாங்க. காங்கிரஸ் கூட தான் கொள்கை வேறுபாடு இருந்தது. இப்போ உங்கள் கூட்டணிக்கு எல்லாம் கொள்கையோடையா இருக்கீங்க. திமுக கூட்டணிக்கு எல்லாருக்குமே ஒரே கொள்கையா? காங்கிரஸில் சொல்கிறாரு 100 சீட்டு வாங்கி துணை முதலமைச்சர் கேட்போன்னு, அது கொள்கையா? அதை ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா? ஷோடாங்கரை சொல்லிட்டு போயிட்டாரு 100 சீட்டு வாங்கி துணை முதலமைச்சர் கேட்போன்னு. சரி, இதெல்லாம் வந்து கொள்கை. ஒன்று கொள்கை, இல்லைன்னா தமிழர் நலன். நீங்கள் தமிழர் நலன், தமிழ் மீது பாசம், தமிழர் இந்தியாவில் உயர்ந்த பதவியில் வரணும் அப்படின்னு திமுக ஆசைப்பட்டதுன்னா அது சிபிஆரை ஜெயிக்க வைக்கணும். ஓகே, என்டி கூட்டணி சொல்லணும், சாரி என்டி கூட்டணி தமிழ்நாட்டிலே ஒருத்தர் நிற்கிறாரு, நாங்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்க முடியாது, அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தமிழால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள், மொழியால் ஒன்றுபட்டவர்கள், ஆகவே சிபிஆர் ஆதரிப்போம், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து இண்டி கூட்டணிகிட்ட சொல்லி திமுக கூட்டணி ஆதரிச்சதுன்னா, பாஜக திமுக கள்ள கூட்டணின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். கள்ள கூட்டணிங்கிறது இல்லை, ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆரம்பித்த ஸ்டாலின் எதிர்க்க மாட்டார் நான் நம்புகிறேன். நீங்கள் ஏன்னா இது வந்து காங்கிரஸ் தலைவர் போஸ்ட்டோ பிஜேபி தலைவர் போஸ்ட்டோ இல்லை, தேர்தல் இல்லை, இது கான்ஸ்டியூஷனல் பதவி. துணை ஜனாதிபதி என்பவர் என்னைக்கு துணை ஜனாதிபதியை பதவி இருக்கிறாரோ அன்னிலேருந்து சிபிஆருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படியே கட்சி எல்லாம் விட்டுற வேண்டிதான். ஓய்வு பெற்ற பிறகு கூட கட்சியில் ஈடுபட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது என்னமோ ஒரு ரூல் இருக்கெல்லாம் இருக்குது, கட்சி மீட்டிங்லாம் கலந்துக்கூடாதுன்னு. ஆகவே கட்சி சார்பற்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு தமிழர் வருவதை ஸ்டாலின் தடுப்பாரா, அவருக்கு எதிர்த்து ஓட்டி போடுவாரா என்பதை நம்ம பார்க்கணும். சார், சிபிஆர் துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஆனதற்கு பின்னாடி மோடியே சூஸ் பண்ணியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஒரு போட்டி வேட்பாளரை வந்து கொடுத்தும் சிபிஆர் பேர் சொன்ன உடனே ஆர்எஸ்எஸ்ஸே பின்வாக்கிட்டாங்க அப்படின்னு டெல்லி வட்டார தகவல்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக சிபிஆர் மோடியுடைய சாய்ஸ் அப்படின்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.